தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மக்கள் சந்திப்பு இன்றைய தினம் ஈரோடில் நடைபெற்றிருக்கிறது. அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் தன்னுடைய உரையை நிகழ்த்தி முடித்தார். இந்த நிலையில் அவருடைய உரையில் இடம்பெற்றிருந்த விஷயங்கள் கவனம் பெற்றதாக மாறியிருக்கிறது. முக்கியமாக திமுக எதிர்ப்பை பிரதானப்படுத்தியிருந்தார். அதனையும் அடுத்து திருமிகு ஜெயலலிதா அவர்களின் பெயரை குறிப்பிட்டு திமுகவை அவர்கள் எப்படி சாடினார்களோ அதே பாணியில் தன்னுடைய எதிர்ப்பையும் அவர் இன்றைக்கு வெளிப்படுத்தியிருந்தார். தாவேகாவை நோக்கி எழுப்பப்பட்ட பல்வேறு கேள்விகளுக்கு விடையளிக்கும் விதமாக இன்றைக்கு அவருடைய உரை அமைந்திருந்தது. அது மட்டுமல்லாது அவருடைய பேச்சில் இடம்பெற்றிருந்த சில விஷயங்கள் கேள்விகளையும் எழுப்பி இருக்கிறது. களத்தில் இல்லாதவர்களை எதிர்த்து நாம் ஏன் பேச வேண்டும், நாம் ஏன் களம் காண வேண்டும் என அவர் பேசியிருந்தார். இந்த நிலையில அவர் அதில் யாரை குறிப்பிடுகிறார் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ஒருவேளை வலிமையானவர்களை எதிர்த்து களம் காண்பதின் மூலமாக களத்தை அவர் அப்படி கட்டமைக்க விரும்புகிறாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தாவேகாவினுடைய பிரம்மாண்ட மக்கள் சந்திப்பு இன்றைக்கு ஈரோட்டில் நடந்து முடிந்திருக்கிறது. காலையிலிருந்தே தொடர்ச்சியாக தொண்டர்கள் அங்கு வந்தாங்க. செய்யப்பட்டிருந்த ஏற்பாடுகள் இது எல்லாத்தையுமே பார்த்தோம். அதனையும் தாண்டி இன்றைக்கு தாவேகா தலைவர் என்ன பேசுவார், அவருடைய உரையில் என்னவெல்லாம் இடம்பெறும், யாரை எதிர்த்து அவருடைய குரல் ஒலிக்கும் இப்படின்ற கேள்வி இருந்த நிலையில் அவர் பேசி முடிச்சிருக்காரு. அதில் பல கேள்விகள் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து இது குறித்து நம்ம பேச போகிறோம். செய்தி அறையிலிருந்து எம்முடைய மூத்த செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். கரூர் சம்பவத்திற்கு பிறகு புதுவையில் பேசியிருந்தாங்க. தமிழகத்தில் ஈரோட்டில் இன்றைக்கு அந்த சந்திப்பு, மக்கள் சந்திப்பு ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொன்றையும் பார்த்து எந்த விதத்திலும் எந்த விதமான ஒரு அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது அப்படின்றதுல எல்லாருமே கவனமாக இருந்தாங்க. இதை தாண்டி கவனம் பெற்றிருப்பது விஜய் என்ன பேசுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அவர் நிகழ்த்திய அந்த உரையில் எதெல்லாம் குறிப்பிடும்படியாக அதிகம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருந்தது? கௌதமி வணக்கம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜய் ஒரு 30 நிமிடங்கள் பேசியிருக்கிறார். சமீபத்தில் அவரது பேச்சுக்களெல்லாம் வெறும் 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் என்று முடிந்துவிட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் மீது வைக்கப்பட்ட பல்வேறு விமர்சனங்கள் குறித்தும் எதிர்காலத்தில் தங்களுடைய அரசியல் எதை நோக்கி இருக்க போகிறது என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் இன்றைய பேச்சு மற்றும் அதில் இடம்பெற்றிருந்த சில கருத்துக்கள் இருப்பதாக தெரிகின்றது. இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது 2 விஷயங்கள் இருக்கிறது. தன்னுடைய பேச்சிலே விஜய் களத்தில் இல்லாதவர்களை பற்றி நான் ஏன் பேச வேண்டும் என்று சொல்கிறார். முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே குறை சொல்லி திமுகவை மட்டுமே ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாக்கக்கூடிய வகையிலே அவரது பேச்சு என்பது இருந்தது. அதாவது களத்திலே திமுக மட்டும்தான் இருக்கிறது, களத்திலே இல்லாத மற்ற கட்சிகளை பற்றி நான் ஏன் பேச வேண்டும் என்று அவர் வெளிப்படையாகவே கேள்வி எழுப்பியிருக்கிறார். களத்தில் இல்லாத கட்சி என்று அவர் எந்த கட்சியை குறிப்பிட்டு பேசுகிறார்? எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவை குறிப்பிட்டு பேசுகிறாரா, அல்லது தங்களுடைய அந்த கொள்கை எதிரி என்று அவர் சொல்லக்கூடிய பாஜகவை சொல்கிறாரா, அல்லது தமிழக வெற்றி கழகத்தை தொடர்ந்து விமர்சனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை அவர் சொல்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. தன்னுடைய பேச்சிலே திமுகவை தவிர்த்து மற்ற எந்த கட்சிகளையும் அவர் குறை சொல்லவில்லை. ஏற்கனவே தன்னுடைய பேச்சில் ஒவ்வொரு முறையும் முடிக்கும் போது அவர் சொல்வது போட்டி 2 கட்சிகளுக்குத்தான், ஒன்று டிஎம்கே, இன்னொன்று டிவிகே. தமிழக வெற்றி கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையே மட்டும்தான் போட்டியே. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அரியணையில் ஏறும் என்று அவர் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். எனவே அந்த பேச்சினுடைய வெளிப்பாடாகத்தான் அவர் இந்த கருத்துக்களை பேசியிருக்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அவர் கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகள் ஆகிவிட்ட நிலையில் இதுவரை எந்த இடத்திலுமே பெரிதாக பாஜகவையோ அதிமுகவையோ விமர்சனம் செய்து அவர் பேசுவதே கிடையாது என்ற குற்றச்சாட்டுகள் திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளால் வைக்கப்படுகின்றது. அதிமுகவை இதுவரை அவர் அந்த கூட்டணியிலே சேருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன் காரணமாக விமர்சிக்காமல் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. நாமக்கலில் ஒரு முறை பேசும்போது குறிப்பிட்டார், ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சி தற்போது யாருடைய கையில் இருக்கிறது, யாருடன் கூட்டணியிலே இருக்கிறது என்றெல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார். அதாவது தொட்டும் தொடாமல் பட்டும் படாமல் என்பது போலத்தான் அதிமுக மீது ஒரு மென்மையான போக்கை தொடர்ந்து கடைபிடித்து வந்தார். ஆனால் இன்றைய தினம் அதை கூட அவர் செய்யவில்லை என்பதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே போல பாஜகவை கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய விஜய் எந்த இடத்திலும் பாஜகவுடைய அந்த தவறுகளையோ அல்லது அரசியல் ரீதியான விமர்சனங்களையோ பெரிய அளவில் அவர் சுட்டி காண்பித்து பேசவில்லை. அப்படியானால் மத்திய அரசினுடைய ஆட்சியிலே எந்த விதமான குறைகளுமே இல்லையா என்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுகின்றது. முழுக்க முழுக்க மாநில அரசு திமுக
திமுகவினுடைய ஆட்சி, முதலமைச்சர், அமைச்சர்கள் இவர்களை மட்டுமே பட்டியலிட்டு குறை சொல்வதன் பின்னணி என்ன? திட்டமிட்டே திமுக வெர்சஸ் தாவேகா என்று களத்தை மாற்றியமைக்க அவர் முயற்சி செய்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு புறம் முதல் முறையாக ஜெயலலிதா அவர்களை புகழ்வது போல அவர் பேசியிருக்கின்றார். ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை உச்சரித்தே பேசியிருக்கிறார். இதற்கு முன்பு மதுரை, நாமக்கல் என்று ஒரு சில இடங்களில் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு அவர் பேசியிருந்தாலும் கூட இன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் சொன்ன ஒரு வாசகம், திமுகவை தீய சக்தி என்று அவரது பாணியிலே குறிப்பிட்டு பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சினுடைய பின்புலம் என்ன என்பது குறித்து அலச வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம், அவர் ஈரோட்டில் இன்றைய தினம் பேசியிருக்கிறார். அருகிலே செங்கோட்டையனை அமர வைத்துக் கொண்டு அவர் பேசியிருக்கின்றார். செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து வந்தவர் என்பது நமக்கு தெரியும். எனவே செங்கோட்டையன் தாவேகாவில் வந்த பிறகு அவருடைய ஆதரவாளர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய வாக்குகள் தங்களுக்கு கிடைக்கும் என்று விஜய் நினைக்கிறார். அதே போல ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் புகழ்வதன் மூலமாக அதிமுகவுடைய வாக்குகளும் தனக்கு கிடைக்கும் என்று விஜய் நினைக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. காரணம், ஜெயலலிதா அவர்களை மட்டும் புகழவில்லை, எம்ஜிஆரையும் சொல்கிறார். எம்ஜிஆர் ஒரு பொது சொத்து, அவரை யார் வேண்டுமானாலும் எடுத்து வைத்து பேசலாம், கொண்டாடலாம். அவரை நாங்கள் ஏன் எடுத்து பேசுகிறோம் என்று யாரும் அழக்கூடாது என்றெல்லாம் அவர் பேசியிருக்கின்றார். எனவே அதிமுகவை கபலீகரம் செய்ய, அதிமுகவினுடைய வாக்குகளை தன் பக்கம் ஈர்ப்பதற்கு, அதே போல வலிமையாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை வீழ்த்த அதிமுகவின் வாக்கு தனக்கு துணையாக தேவைப்படும் என்ற கோணத்தில் அதிமுகவின் புகழ்மிக்க தலைவர்களாக இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரை தன் பக்கம் எடுத்து வைத்துக் கொள்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் எழாமல் இல்லை. இன்றைய தினம் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சினுடைய அந்த சாராம்சங்களை எடுத்து நாம் பார்க்கும்போது இதுதான் முக்கியமாக இருக்கின்றது. தமிழக அரசியலில் நிலைத்து நிற்பதற்கும் திமுகவை அவர் தொடர்ந்து எதிர்ப்பதற்கும் அதிமுக போன்ற ஒரு பெரிய கட்சியினுடைய தயவு வேண்டும். எனவே கூட்டணி இல்லாமலேயே அந்த தொண்டர்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக இதனை ஈடுபடுகிறாரா என்பதை பார்க்க வேண்டும். தமிழகத்தில் 30 ஆண்டுகளுக்கும் மேல் ஆட்சியில் இருந்த ஒரு 50 ஆண்டு காலமாக கட்சியை நடத்தக்கூடிய அதிமுகவின் செல்வாக்கை விஜயனுடைய ஒரு பேச்சு, விஜயனுடைய இந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரை பறிக்கக்கூடிய அல்லது கபலீகரம் செய்ய நினைக்கக்கூடிய இந்த திட்டம் பலிக்குமா, அதற்கு அதிமுக விட்டு கொடுத்து விடுமா என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதிமுகவை வீழ்த்துவது என்பது மிகவும் ஒரு எளிதான காரியம் என்று விஜய் எண்ணுகிறாரா என்பதெல்லாம் எண்ண தோன்றுகிறது. அதிமுகவினுடைய தலைவர்கள் குறித்து பேசுவதனால் மட்டுமே அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் விஜயையோ தமிழக வெற்றி கழகத்தையோ நம்பி அந்த பக்கம் சென்று விடுவார்களா? ஏனென்றால் ஒரு 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து தமிழ்நாட்டிலே இயங்கக்கூடிய ஒரு மாபெரும் இயக்கமாக அதிமுக இருக்கக்கூடிய நிலையில விஜயை நம்பி அவர்கள் சென்று விடுவார்கள் என்று விஜய் நினைப்பது எந்த வகையில் என்று சிந்திக்க தோன்றுகிறது. இன்றைக்கு அவர் அரை மணி நேரம் பேசியிருந்தாலும் கூட முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பும், மற்றொரு புறம் அதிமுகவின் தலைவர்களை பாராட்டி தன் பக்கம் அந்த வாக்குகளை ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டார் என்பதுதான் நாம் புரிந்து கொள்ளக்கூடிய தகவலாக இருக்கிறது.